துணை. ஓம் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. ஓம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிக்கு சரணம். நம சிவாய நம. சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். அதாவது சார், படுத்த தூக்கமே வரல. எனக்கு எப்படி படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. திரும்பி திரும்பி படுக்கிறதா இருக்குது. என்னுடைய குழந்தையே தூங்க மாட்டேங்குது, நானும் தூக்கம் வர மாட்டேங்குது. இந்த மாதிரி எல்லாருமே மாற்றி மாற்றி சொல்லிட்டே இருக்கிறோம். தூக்கங்கிறது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இந்த உடல் ஆரோக்கியமா இருந்தால் மட்டுமே தூக்கம் வரும், இல்லைன்னா வராது. அப்ப இந்த உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிருந்தாலும் தூக்கம் வராது. இப்ப இந்த ரெண்டு விஷயத்திலே இருக்கும்போது நாம எப்படி இந்த தூக்கத்தை வரவழைக்கிறது? படுத்தோடனே தூங்கணும் சார் அப்படின்னு ஆசைப்படுறது நிறைய இருக்கிறோம். ஆனா எப்படி படுத்தாலும் தூக்கம் வரல சார், இதுக்கு என்ன சார் வழி அப்படின்னு நம்ம கேட்போம். தூக்கம் ஒரு மனிதனுக்கு குறைஞ்சது 6 மணி நேரமாவது தூங்க வேண்டும். இந்த தூக்கம் எதற்காக நாம தூங்குகின்றோம்? அதாவது உடலால் செய்த உழைப்புகளை இந்த உறுப்புகள் ஓய்வெடுப்பதற்காக செய்யக்கூடிய பயிற்சி தான் இந்த தூக்கம். அப்ப இந்த உடல் உறுப்புகள் அனைத்தும் அமைதியாக ஒரு இடத்துல அப்படியே லௌகீகமா இருக்கும்போது நம்முடைய எண்ணமெல்லாம் மறைந்து நாம் மறந்து இருக்கும் பொழுதுதான், இந்த மூளை அமைதியாக இருந்தால்தான் நமக்கு அடுத்த ஒரு 10 மணி நேரம் உழைக்க முடியும். அப்போ ஒரு 6 மணி நேரம் தூக்கமாவது கம்பல்சரி நமக்கு வேணும். படுத்தோடனே என்னென்னமோ தோணுது சார், எங்கெங்கேயோ போற மாதிரி இருக்குது, கனவெல்லாம் வருது சார் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம குழந்தைகள் அப்படிதான், எனக்கு ஏன் தூக்கமே வரமாட்டேங்குதும்மா, கண்ணெல்லாம் எரியுதுங்கிறோம். இதுக்கெல்லாம் மெயின் காரணம் நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்காத ஒரு காரணம். முதல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். உணவை 3 வேளை சரியா எடுக்கணும். அதே போல இந்த உடலுக்கு மிக முக்கியம் என்னன்னா மன அழுத்தம். இந்த மன அழுத்தம் இல்லாம இருந்தாவே தூக்கம் தானா வரும். இந்த மன அழுத்தத்தை போட்டுதான் நம்ம எல்லாருமே தூங்க முடியாம தவிக்கிறோம். மெயினா பாத்தீங்கன்னா இந்த உணவுன்னு சொன்னேன். எதுக்காக அந்த உணவு சொன்னேன் தெரியுமா? யாருமே இரவு 6 மணி 7 மணிக்குள்ள சாப்பிட்றதே கிடையாது. எல்லாருமே 9 மணி 10 மணி தான் சாப்பிட்றோம். இப்படி சாப்பிடும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த உணவு செரிமானமாவதற்கே கால அவகாசம் தேவைப்படுகின்றது. அது செரிமானமாவதுக்குள்ள நம்ம என்ன பண்றோம்? செல்போன் எடுத்து தட்டிட்டு பார்க்குறோம். உள்ள போறோம், ஒரு 11 மணி 12 மணி வரைக்கும் போறோம். போயிட்டு அடுத்து என்ன பண்றோம்? எல்லாம் வச்சுட்டு படுத்தா எப்படி சார் தூக்கம் வரும்? ஜீரணமும் நடக்காது, அங்க செல்போனுடைய கதையும் ஓடாது, எல்லாம் சேர்ந்து குழப்பி உங்களை தூக்கம்லாம் பண்ணிடு. முதல்ல தயவு செய்து இரவு 6 மணிக்கு உணவு முதல் சாப்பிடுங்க நேரமா. அடுத்து 9 மணிக்கு செல்போனை பார்க்கறதுல பார்த்துட்டு முடிச்சுட்டு வச்சுட்டு படுங்க. நான் படுக்கும்போது ஒரு பயிற்சி சொல்லி கொடுக்குறேன், இந்த பயிற்சி செஞ்சுட்டு படுங்க. நல்லா தூக்கம் வரும். காலையில 3 மணிக்கு எழுப்பு வரும். எந்திரிங்க, முறைய பயிற்சி எடுங்க. மிகப்பெரிய மாற்றத்தை அடைஞ்சு இந்த பிரபஞ்ச ஆற்றலோடு இணைஞ்சு பேரானத்தோடு இருக்கலாம். அதனால இந்த பயிற்சியை நான் இப்ப சொல்றேன், இது மாதிரி முறைய செய்யுங்க. உங்களுக்கு தூக்குங்கிற ஒரு வரலைங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்க இனிமேல் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆயுசுக்கு அருமையா தூக்கம் வரும். நான் சொன்ன மாதிரி 6 மணிக்கு உணவு சாப்பிடணும், 9 மணிக்கு செல்போன் ஆஃப் பண்ணிடணும். இந்த பயிற்சி ஒரு 1/4 மணி நேரம் பண்ணணும். பண்ணிட்டு படுங்க, உங்களுக்கு தூக்கம் வந்துடும். நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. சின்முத்திரை பிடிச்சிக்குங்க, நேரா உட்காருங்க, வடக்கு பார்த்து உட்காருங்க, கண்ணை மூடுங்க, தலையை நேரா வச்சுக்குங்க, வாயை மூடிட்டு மான்னு சொல்லுங்க. Ah
1/4 மணி நேரம் பண்ணுங்க. உங்க குழந்தைக்கு கொடுக்கலாம், கற்றுக் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. எல்லாருமே எடுக்கலாம். இதை முறையாக எடுத்தீங்கன்னால் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் தூக்கம் வரவில்லை என்ற கேள்வி வரவே வராது. கட்டாயம் செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.